நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தெலங்கானா ஹைதராபாத் பெருநகர நீர் வாரியத்தில் பொது மேலாளர் அனந்த லட்சுமி குமார் இவர் ஊழல் செய்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. ஊழல் தடுப்பு பிரிவு சோதனை அதிகாரிகள் இவரது வீட்டில் நேற்று சல்லடை போட்டனர். லட்சுமி குமாரின் வீடு, அலுவலகம், அவரது பினாமி வீடுகள் என 8 இடங்களில் இரவு வரை சோதனை நீடித்தது. கட்டுக்கட்டாக சிக்கிய பணத்தை எண்ண மெஷின்கள் வரவழைக்கப்பட்டன. லட்சுமி குமாரின் வீட்டிலிருந்து மட்டும் 1,10,00,000 ரூபாய் ரொக்கம், 2 கிலோ தங்கம், 9 கிலோ வெள்ளி கண்டெடுக்கப்பட்டது. லட்சுமி குமாரின் மனைவி பெயரில் இருந்த வங்கி லாக்கர்களையும் அதிகாரிகள் திறந்தனர். மதிப்புமிக்க பல சொத்து ஆவணங்களும் சில தங்க நகைகளும் சிக்கியது. லட்சுமி குமார் ஹைதராபாத்தில் 3 அடுக்குமாடி குடியிருப்புகள், 6 வீட்டு மனைகள், ஒரு ஆடம்பர வீடு மற்றும் 18 ஏக்கர் விவசாய நிலம் வாங்கி குவித்துள்ளனர். லட்சுமி குமாரின் கணக்கில் வந்த சொத்துக்களின் மதிப்பு 5,88,55,490 ரூபாய். ஆனால் இதன் சந்தை மதிப்பு பல மடங்கு அதிகம். முதல் கட்ட தகவல் படி 100 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளது தெரியவந்துள்ளது. லட்சுமி குமார் சட்டவிரோதமாக தண்ணீர் டேங்கர்களை விற்றுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தலா 5,000ற்கு விற்று ஒரு நாளைக்கு தோராயமாக 50,000 வரை வருமானம் ஈட்டியுள்ளார். லட்சுமி குமாரின் நண்பர்கள், பினாமிகள் என இன்னும் விசாரணை நீள்கிறது. ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றனர்.